வாழ்வைச் செழிக்க வைக்கும் ஆனி திருமஞ்சனம். திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீராட்டி குளிர்விக்கும் நிகழ்வாகும். ஆங்கில மாதம் ஜூன் ஜூலைக்கு இடைப்பட்ட காலத்திலும் தமிழ் மாதம் ஆனி உத்திர நட்சத்திரத்திலும் இந்த ஆனி திருமஞ்சன விழா நடத்தப்படுகிறது. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் ஆனி திருமஞ்சன விழா மிகவும் பிரபலமானதாகும். நடராஜ பெருமான் வருடத்தில் ஆனி மார்கழி மாதத்தில் மட்டுமே வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த ஆனி உத்திரமே ஆடல் வல்லானுக்கான விழாவாக ஆனி திருமஞ்சனம் என்ற பெயரில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆனி மாதம் பல சிறப்புகளை தன்னுள் அடக்கியுள்ளது. அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆனியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலையில் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆனி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது. பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் என இன்னும் பல 16 வகை குளிர்ந்த பொருட்களைக் கொண்டு ஆனி திருமஞ்சனம் செய்கின்றனர். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதாகும். தேவர்களுக்கு வைகறை மார்கழி மாதம், காலை பகுதி மாசி மாதம், உச்சிக்காலம் சித்திரை மாதம், மாலை பகுதி ஆனி மாதம், இரவு பகுதி ஆவணி மாதம், அர்த்தசாமம் புரட்டாசி மாதம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. சந்தியா காலங்களான ஆனி மார்கழியே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக கொள்ளப்படுகின்றன. சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழில்களையும் உணர்த்துகிறது. வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும், உயர்த்திய வலது கரம் காத்தலையும், இடது கரம் அழித்தலையும், ஊன்றிய பாதம் மறைத்தலையும், மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. இந்த வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஆனி உத்திர நட்சத்திரம் வருகிறது. இந்த ஆனி உத்திர நாளில்தான் சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாசகத்தை தந்த மாணிக்கவாசகருக்கு குருந்தை மரத்தடியில் உபதேசம் செய்தார். இந்த ஆனி திருமஞ்சன நாளின் வைகறை பொழுதில் உபதேச காட்சி விழா நடத்தப்படுகிறது. ஆவுடையார் கோயிலில் இந்த ஆனி திருமஞ்சன விழா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மாணிக்கவாசகர் இந்த நன்னாளில் வெள்ளித்தேரில் மாட வீதி உலா வந்து அருள்பாலிக்கிறார். நடராஜ பெருமான் ஆனி திருமஞ்சன தரிசனம் கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும், தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைப்பதாகவும், கன்னியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகிறது.